தற்போதைய அண்மை செய்தி. தூத்துக்குடியில் பெய்து வரும் தொடர் மழையால் நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பிஎன்டி காலனி பகுதியில் உள்ள சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கியிருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தூத்துக்குடியிலிருந்து எமது செய்தியாளர் முத்துமோகன். வணக்கம் முத்துமோகன். தற்போது பிஎன்டி காலனி பகுதியில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். கள நிலவரம் என்ன, விரிவாக பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். தூத்துக்குடி மாவட்டத்தில் மற்றும் மாநகர பகுதிகளில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தூத்துக்குடி மாநகரில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம்போல் தேங்கி வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடி பிஎன்டி காலனி 12வது தெரு மற்றும் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் குளம்போல் தேங்கி காணப்படுகிறது. இதன் காரணமாக வீடுகளை விட்டு பொதுமக்கள் வெளியே வர முடியாமலும் வாகன ஓட்டிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம், நெல்லை மாவட்டம் மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை வரை ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 3 மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்து வருகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் இன்று அதிகாலை 7 மணி வரை பலத்த மழை பெய்தது. சுமார் மாவட்டம் முழுவதும் சுமார் 870 மில்லிமீட்டர் மழை பெய்த நிலையில் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் 45 மில்லிமீட்டர் மழை பதிவானது. இதன் காரணமாக தூத்துக்குடி மாநகரில் தாழ்வான பகுதிகளில் தூத்துக்குடி பழைய மாநகராட்சி பகுதி, முருகன் தியேட்டர், எஸ்.எஸ். பிள்ளை தெரு, அமெரிக்கன் ஆஸ்பத்திரி ரோடு உள்ளிட்ட பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம்போல் தேங்கி வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டனர். பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் தூத்துக்குடி பிஎன்டி காலனி பகுதியில் ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் தொடர்ந்து மழை வெள்ளம் தேங்கும் சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று இரவு பெய்த மழை காரணமாக தூத்துக்குடி பிஎன்டி காலனியில் 12வது தெரு, 13வது தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் குளம்போல் தேங்கி வீடுகளை சுற்றி காணப்படுகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே விடாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் வாகன ஓட்டிகள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த பகுதியில் முறையாக வடிகால் வசதி மற்றும் பாதாள சாக்கடை வசதி ஆகியவை செய்யாத காரணத்தினால் இந்த மழைநீர் அதிகமாக தேங்கியுள்ளதாகவும், வழக்கமாக பிஎன்டி காலனியில் தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டது. எனவே மாநகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அந்த பகுதியில் மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் முறையான வடிகால் வசதி மற்றும் வடிகால் வசதியில் தண்ணீர் வெளியேறவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் மழைக்காலம் ஆரம்பித்துள்ளதால் டெங்கு, மலேரியா உள்ளிட்ட நோய்கள் பரவக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே தொற்று நோய்கள் பரவாமல் இருப்பதற்காகவும் உரிய மருத்துவ முகாம்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாநகராட்சி நிர்வாகம் எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துமோகன்.